தொலைக்காட்சி, இணையம், சமூக ஊடகங்கள் என்று தகவல் தளங்கள் வளர்ந்து கொண்டே போனாலும் இன்றும் உலகளவில் அதிக மக்கள் அணுகும் ஊடகமாக வானொலி திகழ்கிறது. அறிவியல் கண்டுபிடிப்பு, விளையாட்டு, தேர்தல் முடிவுகள், இனிமையான பாடல்கள் என அனைத்தையும் இதன்படியாகத்தான் மக்கள் கேட்டு ரசித்து கொண்டாடி வருகின்றனர். கோடிக்கணக்கான மனங்களை இணைக்கும் ஒரு பாலமாக திகழும் வானொலி குறித்து இந்த செய்தி தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். மின்சாரம் இல்லாத பகுதிகளிலும் கூட தகவலை கொண்டு செல்லும் திறன், இயற்கை பேரிடர் நேரங்களில் உடனடி எச்சரிக்கை வழங்கும் சக்தி, கல்வி, விவசாயம், சுகாதாரம் போன்ற துறைகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் வானொலிக்கு தனி இடம் உள்ளது. மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம் ஆகியவற்றை பாதுகாக்கும் ஊடகமாக விளங்கும் வானொலி குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு இன்றும் ஒரு நம்பிக்கை குரலாக உள்ளது என்றால் அது மிகையல்ல. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவியால் கேட்டு அறியும் அறிவே உயர்ந்த செல்வம் என வள்ளுவர் கூறியது உலக வானொலி தினம் கொண்டாடப்படும் இந்த நேரத்தில் மேலும் பொருத்தமுடையதாகிறது. அந்த வகையில் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளிக்கு வானொலி எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கிறது? வானொலி மூலம் அவர்கள் அடையும் பயன் என்ன? கூறுகிறார் பார்வை மாற்றுத்திறனாளி பா. வாசுகி. நான் எண்ணூர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு வானொலிலாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து எனக்கு வானொலிலாம் ரொம்ப பிடிக்கும். இதில் வீட்பாங்கில் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு 10-2 போடுறாங்க. அது ரொம்ப நான் கேட்பேன். அப்புறம் கண்ணாம்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள் பேசுகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. அது மாதிரி சினிமா பாட்டு கேட்குறத விட இந்த மாதிரி கேள்விக்கு என்ன பதில், அப்புறம் ஏதாவது அந்த விவசாயத்தை பற்றி இதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் அதிகமாக கேட்பேன். எனக்கு வானொலி ரொம்ப. செயற்கை நுண்ணறிவின் கட்டுக்கடங்கா பரிமாணங்கள் நிகழ்ந்து வரும் டிஜிட்டல் யுகத்திலும் வானொலி நலிவடையாமல் புதிய வடிவங்களில் தன்னை மாற்றிக்கொண்டுள்ளது. இணைய வானொலி மற்றும் பாட்காஸ்டுகள் மூலம் இளைஞர்களையும் கவர்ந்து வருகிறது என்பதை குறித்து விவரிக்கிறார் இந்தியாவில் சமூக வானொலியின் தந்தை என்று பரவலாக அறியப்படுபவரும் மற்றும் புகழ்பெற்ற இந்திய ஒளிபரப்பு நிபுணர் பத்மஸ்ரீ டாக்டர் ஆர். ஸ்ரீதர். பல பேர் நினைத்திருக்கலாம் செயற்கை நுண்ணறிவினால் வானொலி அழிந்துவிடும் என்று. செயற்கை நுண்ணறிவு ஒரு வரப்பிரசாத வானொலியை விஷுவல் ரேடியோவாக, காணொளி வானொலியாக மாற்றுவதிலே ஏஐக்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது. இன்னும் சில ஆண்டுகளிலே இந்த காணொளி வானொலியானது செய்தி தொலைக்காட்சியை விட மிஞ்சிவிடும் என்பதில் பெரும் நம்பிக்கை எனக்கு உண்டு. காலத்தை கடந்த காற்றின் மொழியான வானொலி 1895ஆம் ஆண்டு கூகுளில் மார்க்கோனி அறிமுகப்படுத்திய போது அது உலகையே மாற்றும் சக்தியாக மாறும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அந்த கண்டுபிடிப்பு மனித குலத்தின் தகவல் பரிமாற்ற வரலாற்றில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. உலக அளவில் வானொலி இன்றும் பரவலாக பயன்படுத்தப்படும் ஊடகமாக உள்ளது. பரந்த நேயர்களை சென்றடையும் இந்த தனித்துவமான திறனை பெற்ற வானொலி ஒரு சமூகத்தின் பன்முகத்தன்மை அனுபவத்தையும் வடிவமைக்க முடியும். அனைத்து குரல்களும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் ஒரு அரங்கமாக நிற்க முடியும் என்பதை வானொலி நிலைநாட்டியுள்ளது. பல்வேறு தரப்பட்ட மக்கள் வானொலியை இன்றும் நேசிப்பதே இதற்கு சான்றாகும். வானொலி எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பள்ளி பருவத்தில இருந்தேன். ஏன்னா தொலைக்காட்சியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வானொலியில் தான் காலையில் அந்த கந்தசஷ்டியெல்லாம் அதில் போடுவாங்க. அதே மாதிரி எல்லா மதம் சார்ந்த பாடல்களும் அதில் இருக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் விரும்பி கேட்பேன். நான் உதகையில் தான் இருந்தேன். அதனால் அப்போல்லாம் அது கொஞ்சம் ரிமோட் ஏரியா. அங்கே தொலைக்காட்சியெல்லாம் வர்றதுக்கும் ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் அம்மா எல்லாம் கேட்டதுனாலே என்னமோ தெரியல, எனக்கு ரேடியோ கேட்குறது அப்போ இருந்தே விருப்பம். அதில் இந்த சரோஜினி நாராயணன் அவருடைய செய்தி வாசிப்பு எனக்கு ரொம்ப இன்னமும் எனக்கு அதை காதில் ஒலிச்சிட்டு இருக்கு அவங்களுடைய குரல். ஒவ்வொரு மாதத்தின் நிறைவான ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிரதமரின் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான நேரடி தொடர்பு பாலமாக திகழ்கிறது. இந்த தனித்துவமான ஊடகத்தை பாதுகாப்பதும் வளர்ப்பதும் நம் பொறுப்பு. சமுதாய வானொலிகளை ஆதரிப்பதும் நம்பகமான தகவல்களுக்காக வானொலியை தொடர்ந்து நாடுவதும் அவசியம். உலகை இணைக்கும், உள்ளத்தை மகிழ்விக்கும் ஒளி அலைகள்
மனித குலம் இருக்கும் வரை ஒலித்துக் கொண்டே இருக்கும். உலக வானொலி தின வாழ்த்துக்களுடன் டிடி தமிழ் செய்திகளுக்காக மங்கள வைஷ்ணவி உமாசங்கர்.